வெல்கம் டு வேலுரம்மா. இன்றைக்கி சத்தான களி, கேழ்வரகு களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா சாதம் கொதிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிச்சுன்னு இருக்கும்போதே ஒரு கப்பு மாவு, கேழ்வரகு மாவை எடுத்து கொட்டி நல்லா கலந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் இறக்கி அந்த தண்ணி நம்ம வைக்கிற திட்டத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிளறி ஒரு கிண்ணத்தில் ஈரம் பண்ணிவிட்டு அந்த இதில் கரண்டியில் வாரி போட்டு உருட்டி எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஒரு கரண்டியில் ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு குழி வரும். அந்த குழியில் நம்ம கீரை குழம்போ, இல்லை சிக்கன் குழம்போ, மட்டன் குழம்போ, கருவாட்டு குழம்போ எதாவதுனாலும் அதன் மேலே ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. ஆந்திரா ஸ்டைலில் இது ஒரு நல்ல களி அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு உணவாக தான் நம்ம தமிழகத்துலேயும் செய்கிறாங்க. நான் கீரை குழம்பு செய்திருக்கனால அது மேலே ஒரு கரண்டி நெய் எடுத்து ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான களி செய்து